பீகாரில் காலை 8 மணிக்கு தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. ஆட்சி அமைப்பது யார் என்று இன்று மாலைக்குள் தெரியும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் தொகுதிகளில் முடிவை தாமதப்படுத்த நடவடிக்கை. டெல்லியிலிருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தேஜஸ்வி பகிரங்க குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 58% உயர்த்தி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. ஓய்வூதியதாரர்கள், குடும்ப ஓய்வூதியதாரர்கள் என 16 லட்சம் பேர் பயன்பெறுவர். மேகதாது அணை திட்ட அறிக்கையை தமிழ்நாட்டிடம் காட்டிய பிறகே முடிவெடுக்க உத்தரவு. முன்கூட்டியே எதிர்ப்பு தெரிவிப்பதை ஏற்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் மறுப்பு. மேகதாது அணை விவகாரத்தில் உரிமையை நிலைநாட்ட முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி தரவில்லை என அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். வருங்காலத்திலும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என உறுதி. புதுக்கோட்டை அருகே சாலையில் தரையிறக்கப்பட்ட சிறிய ரக விமானம் அகற்றம். இரவோடு இரவாக ட்ரக்கில் ஏற்றி பணிமனைக்கு கொண்டு சென்றனர். இரண்டாயிரத்து 2005ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் விவரங்கள் தேடுவது எப்படி? ஆன்லைன் மூலம் SIR படிவங்களை பூர்த்தி செய்யவும் வழிகாட்டுதல்கள் வெளியீடு. SIRஇல் இலக்குகள் வைத்து பணியாற்றுமாறு அதிகாரிகள் நெருக்கடி கொடுப்பதாக குற்றச்சாட்டு. தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் போராட்டம். நியாயமான முறையில் வீடு வீடாக BLOக்கள் சென்று SIR பணிகளை செய்யவில்லை. அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. விழுப்புரம் மாவட்டத்தில் உரத்தட்டுப்பாடு நிலவுவதாகவும் விவசாயிகள் புகார். யூரியா வாங்கினால் துணை உரங்கள் வாங்க நிர்பந்தம் எனவும் குற்றச்சாட்டு. கோவை தடாகம் அருகே விவசாய நிலத்தில் கூட்டமாக புகுந்த யானைகள். 2 யானைகள் மோதிக்கொண்டதால் பொதுமக்கள் அச்சம். சிவகங்கை மாவட்டத்தில் கொய்யா பழம் 1 கிலோ 200 ரூபாயாக அதிகரிப்பு. வரத்து குறைவால் விலை உயர்வு என வியாபாரிகள் தகவல். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மக்காச்சோள பயிர்களை நிலத்திலேயே அழித்த விவசாயி. காட்டுப்பன்றிகள் மற்றும் மழையினால் முற்றிலும் சேதம் ஏற்பட்டதால் வேதனை. சென்னையில் மகளிர் கிரிக்கெட் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு பாராட்டு விழா. கப்பு முக்கியம் பிகிடு என்று கூறியதால் அதிர்ந்த அரங்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள் மீது சரமாரி தாக்குதல். பாஜக மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. கலை இயக்குனர் தோட்டாதரணிக்கு செவாலியே விருதை வழங்கியது பிரான்ஸ். சென்னை கலாச்சார மைய விழாவில் கௌரவித்தார் பிரான்ஸ் தூதர்.
தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு 30 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா கடத்தல். சுற்றுலா சென்று வருவது போல் கடத்தலில் ஈடுபட்ட வடமாநில கும்பல் கைது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக மேலும் ஒரு கார் பறிமுதல். குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தரப்படும் என அமித்ஷா திட்டவட்டம். தெலங்கானா மாநிலம் கச்சிக்கூடா ரயில் நிலையம் அருகே சாலையின் குறுக்கே நின்ற கார். மோப்பனாய் வெடிகுண்டு நிபுணர்கள் குழு வரவழைக்கப்பட்டு சோதனை. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இடையே இன்று முதல் டெஸ்ட் போட்டி. சவாலான தொடராக இருக்கும் என இந்திய அணி கேப்டன் சுப்மன் கில் பேட்டி. டிசம்பர் 16ஆம் தேதி அபுதாபியில் நடைபெறுகிறது IPL மினி ஏலம். தக்க வைக்கப்பட்டுள்ள வீரர்கள் குறித்த விவரத்தை நாளைக்குள் வெளியிட வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.